அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப முக்கியமான 134 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம ஐநா சபையுடைய ஒரு அங்கமான யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 2023ஆம் ஆண்டுக்கான ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை இப்போ 2025ல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130. இந்தியா பெற்ற புள்ளிகள் 0.685. சரிங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2025ல் இந்தியாவுடைய ரேங்க் 130. சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது ஒரு 4 பெராமீட்டர்ஸை அடிப்படையாக வச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 4 பெராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி ஆயுட்காலம், அதுக்கப்புறம் எதிர்பார்க்கப்படும் கல்வி ஆண்டுகள், அதுக்கப்புறம் சராசரி கல்வி ஆண்டுகள், அதுக்கப்புறம் தேசிய தனிநபர் வருமானம். இப்போ இந்த 4 பெராமீட்டர்ஸில் இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு அடுத்து பார்த்துடலாம். சராசரி ஆயுட்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியர்களுடைய சராசரி ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 72 ஆண்டுகள். அதே மாதிரியே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படும் கல்வி ஆண்டுகள் 13 ஆண்டுகள், சராசரி கல்வி ஆண்டுகள் 6.9 ஆண்டுகள், தேசிய தனிநபர் வருமானம் 9047 அமெரிக்க டாலர்கள். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கூட கொஷின் கேட்பாங்க. ரைட்டா? இந்தியாவோட ரேங்கும் பார்த்துங்க. இந்தியாவோட ரேங்க் 130. ஸோ அதுக்கப்புறம் இந்த 3த்தையும் பார்த்துங்க. அதே மாதிரியே இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2025ல் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. ரைட்டா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, சென்னை மெட்ரோவுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான உலக சுற்றுச்சூழல் சிறப்பு விருது கிடைச்சிருக்கு. சரிங்களா? 2025ஆம் ஆண்டுக்கான உலக சுற்றுச்சூழல் சிறப்பு விருது பெற்ற மெட்ரோ சென்னை மெட்ரோ. அடுத்தது 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்ற இந்திய எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானு முஷ்டக்குங்கிறவங்க. ஸோ இவங்க ஹாட் லேம்ப் அப்படிங்கிற நூலுக்காக இந்த பரிசு வாங்கியிருப்பாங்க. இந்த நூல் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னட நூல். இந்த கன்னட நூலை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்க. இந்த பாயிண்ட்டை நாம் எதுக்காக பார்க்குறோன்னா, இந்த புக்கர் பரிசுங்கிறது இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண புத்தகங்களுக்கு தான் கொடுப்பாங்க. சரிங்களா? அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கர் விருது வென்ற முதல் கன்னட நூல் இந்த ஹாட் லேம்புங்கிற இந்த நூல் தான். சரிங்களா? ஸோ இதில் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்ற இந்திய எழுத்தாளர் பானு முஷ்டக். ஸோ அதுக்கப்புறம் குளோபல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் கான்ஃபரன்ஸ்னு ஒரு மாநாடு இப்போ 2025ல் புதுடெல்லியில் நடந்தது. தமிழில் உலக விண்வெளி ஆய்வு மாநாடு இல்லை உலக விண்வெளி ஆராய்ச்சி மாநாடு அப்படின்னு சொல்லலாம். 2025ஆம் ஆண்டுக்கான உலக விண்வெளி ஆராய்ச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா தங்களோட 2 முக்கியமான இலக்குகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் முதல் இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்குன்னு ஒரு தனி விண்வெளி நிலையத்தை 2035க்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விண்வெளி நிலையத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய அண்டரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாரதிய அண்டரிக்ஷா ஸ்டேஷன். இதை 2035க்குள்ளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே விண்வெளியில் சர்வதேச விண்வெளி நிலையம்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ இந்த சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு விண்வெளி நிலையத்தை 2035க்குள்ளே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இந்தியாவுடைய டார்கெட்டாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலவில் இந்தியரை தரையிறக்குதல் அப்படிங்கிறத 2040க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 வருஷத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், உலக சுகாதார நிறுவனத்தின் 78வது கூட்டம் இப்போ 2025ல் நடந்தது. எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஜெனீவாவில் நடந்தது. இதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹெல்த் ஃபார் வேர்ல்டு, அதாவது உலகத்திற்கான ஒரு நலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்தியா சார்பாக நம்ம பிரதமர் மோடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது இந்தியாவுடைய கருப்பொருளாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு உலகம் ஒரு உடல் நலனுக்கான யோகா, ஒரு உலகம் ஒரு உடல் நலனுக்கான யோகா அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது. சரிங்களா? நிதி ஆயோக்கில் கவர்னிங் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா?
நிதி ஆயோக்குடைய நிர்வாக குழு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அந்த நிர்வாக குழுவோட 10வது கூட்டம் வந்து டெல்லியில் நடந்தது. அதோடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ஷித் ராஜ்யா ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047 அப்படிங்கிறது தான் அதோடைய கருப்பொருளாக இருந்தது. தமிழில் வந்து முன்னேறிய பாரதத்திற்கான இந்தியா 2047 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் நல்லா பார்த்துக்கோங்க. விக்ஷித் ராஜ்யா ஃபார் விக்ஷித் பாரத் அட் 2047ங்கிறது தான் நிதி ஆயோக்குடைய 10வது நிர்வாக குழு கூட்டத்துடைய கருப்பொருள். சரிங்களா? ஸோ இதையே நம்ம முக்கியமாக பார்க்குறோன்னா, இதில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அது கூட ரொம்ப கான்ட்ரோவர்சி ஆணுச்சு. சரிங்களா? ஸோ அது மேக்ஸிமம் நீங்கள் எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் ஒரு சர்வதேச சுற்றுலா தலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அவங்க மாநிலத்தில் ஒரு சர்வதேச சுற்றுலா தலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 கோரிக்கையை முன் வச்சுருப்பாங்க. அதை பார்த்துடலாம். என்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து இங்கிலீஷில் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கெலாம் வந்து ஹிந்தியில் தான் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் இங்கிலீஷில் பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காவிரி, வைகை, தாமிரபரணி இந்த நதிகளெல்லாம் தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சுருப்பாங்க. அது போக தமிழ்நாட்டுடைய பொருளாதார இலக்குன்னு ஒரு 2 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். 2030க்குள்ளே $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணுறது தான் தமிழ்நாட்டுடைய இலக்கு. 2030க்குள்ளே $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை அச்சீவ் பண்ணுறது தான் தமிழ்நாட்டுடைய இலக்கு. அதே மாதிரியே 2047க்குள்ளே $4.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அச்சீவ் பண்ணுறது தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார இலக்கு அப்படின்ட்டு ஸ்டாலின் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் இந்தியாவுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2047க்குள்ளே $30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடாக மாறணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய இலக்கு. இதில் இந்த 2047 ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம சுதந்திரம் வாங்கி 100 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த வருஷத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சிந்தூர். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நியூஸில் பார்த்துருப்போம். பகல்காம்ங்கிற இடத்துல வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஒன்று நடந்தது. ஸோ அந்த டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு இந்தியாவுடைய பதிலடி தான் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பகல்காம் தாக்குதல், பகல்காம் சரியா? ஸோ சம்திங் பெகல்காம் நினைக்கிறேன். அது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 22 ஏப்ரல் 2025 அந்த அட்டாக் நடந்தது. ஸோ அந்த ஆப்ரேஷன் சிந்தூருங்கிறது எப்போ நடந்துச்சுன்னா, 7 மே 2025 நடந்தது. ஸோ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ங்க. இது வந்து நமக்கு இப்போ ப்ரிலிம்ஸில் கேட்கலனா கூட குரூப் 2A மெயின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம குரூப் 2A மெயின்ஸில் வந்து பாப்புலேஷன் டாபிக் இருக்குது. சரிங்களா? மக்கள் தொகைங்கிற டாபிக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, 2021 நிலவரப்படி இந்தியாவுடைய மொத்த கருவுறுதல் விகிதம் வந்து 2.0 இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மொத்த கருவுறுதல் விகிதம்னா என்னென்னா, ஒரு பெண்மணி அவங்களுடைய வாழ்நாளில் எத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி பார்த்தா இப்போ இந்த 2021 நிலவரப்படி இந்தியாவில் இருக்கிற பெண்கள் சராசரியாக வந்து அவங்களுடைய வாழ்நாளில் 2 குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வரும். இது எதுக்காக நம்ம பார்க்குறோன்னா, ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 2.1. இது என்ன ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மக்கள் தொகை அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே போகணும்னா இந்த மொத்த கருவுறுதல் விகிதங்கிறது 2.1 இருக்கணும். சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது. ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் லெவல் ஃபர்டிலிட்டியை விட நம்மளுடைய டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து கீழே போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்தியாவுடைய மக்கள் தொகை வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதில் ஆல்ரெடி தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து குறைஞ்சிடுச்சு. தமிழ்நாட்டில் இந்த 2021 நிலவரப்படி மொத்த கருவுறுதல் விகிதம் பார்த்தீங்கன்னா 1.5 தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் இது அதிகமாக இருக்குன்னா பீகாரில் தான். சரிங்களா? பீகாரில் பார்த்தீங்கன்னா 3.0. அதாவது பீகாரில் இருக்கிற ஒவ்வொரு பெண்மணியும் தங்களுடைய வாழ்நாளில் சராசரியாக வந்து 3 குழந்தையை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்களும் 1.5 குழந்தைய தான் பெற்றுக்கிறாங்க. 1.5னா இப்போ 2 பெண்கள் சேர்ந்தாங்கன்னா 3 குழந்தைய பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும். ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் அதிகம் உள்ள 2வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. முதலிடத்தில் கேரளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ முதியோர்கள் கம்மியாக இருக்கிற மாநிலம்னு பார்த்தீங்கன்னா பீகார். சரிங்களா? ஸோ அடுத்தும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக அதை வந்து
கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ தமிழ்நாடு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ரீசெண்டாக வந்து 7வது மாநில நிதி ஆணையத்தை அமைச்சிருந்தாங்க. ஸோ யாருடைய தலைமையில் அமைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் அப்படிங்கிறவங்க தலைமையில் அமைச்சிருந்தாங்க. என்னைக்கு அமைச்சிருந்தாங்கன்னா 29 மே 2025. சரியா? ஸோ இந்த 2 பாயிண்ட்டை பார்த்துங்க, அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு 7வது மாநில நிதி ஆணையத்தை அலாவுதீன் அப்படிங்கிறவங்க தலைமையில் ஏற்படுத்தியிருக்காங்க. என்னைக்கு அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 29 மே 2025. ஸோ இந்த 7வது மாநில நிதி ஆணையம் அவங்களுடைய அறிக்கையை, அதாவது அவங்களுடைய ரிப்போர்ட்டை அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி சப்மிட் பண்ணுவாங்க. சரிங்களா? 31 ஆகஸ்ட் 2026 சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய பரிந்துரைகள் எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2027 அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து அவங்களுடைய பரிந்துரைகள் நடைமுறையில் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 6வது நிதி ஆணையம் இருக்கும் இல்லையா, 6வது மாநில நிதி ஆணையம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோடைய தலைவராக இருந்தவர் மோகன் பியாரே அப்படிங்கிறவர். இதை எதுக்காக பார்க்குறோன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த 6வது மாநில நிதி ஆணையத்துடைய பரிந்துரைகள் தான் அமலில் இருக்குது. அது எப்போ வரைக்கும் இருக்குன்னா 2027 மார்ச் 31 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 7வது மாநில நிதி ஆணையம் தலைவர் அலாவுதீன், அமைக்கப்பட்ட நாள் 29 மே 2025. ஸோ அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் முதன்முறையாக சென்னை மாநகராட்சியுடைய நிதி பத்திரங்கள், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கோடி மதிப்புடைய சென்னை மாநகராட்சியுடைய நிதி பத்திரங்களை வந்து தேசிய பங்குச்சந்தையில் பட்டியலிட்டிருக்காங்க. இதை ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க, கேட்டாலும் கேட்கலாம். ஸோ அடுத்து இது முக்கியமானது, ஏன்னா நமக்கு வந்து பயோடைவர்சிட்டின்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது. சரிங்களா? குரூப் டி மெயின்ஸில் கூட உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 798 பறவை இனங்கள் இருக்கிறதா தமிழக வனத்துறையோட கணக்கெடுப்பில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் மொத்தம் 798 வகை பறவை இனங்கள் இருக்கிறதா தமிழக வனத்துறையோட கணக்கெடுப்பு மூலமாக தெரிய வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க, இதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாரதிதாசனுடைய பிறந்தநாள் பார்த்தோன்னா 29 ஏப்ரல், அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி. ஸோ இப்போ பாரதிதாசனை கௌரவிக்கும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 29 ஏப்ரல்லிருந்து 5 மே வரைக்கும் தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழ் வார விழான்னு எதை அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 ஏப்ரல் டு 5 மே. இதுக்கான காரணம் என்னென்னா 29 ஏப்ரலுங்கிறது வந்து பாரதிதாசனுடைய பிறந்தநாள். ஸோ அடுத்து வந்து ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரத் சஞ்சீவனி செயலி அப்படின்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தியாளர்களுக்காக. சரிங்களா? ஸோ பால் உற்பத்தியாளர்கள் அவங்களுடைய பசுக்களுக்கு தேவையான அவசரகால சிகிச்சை உதவிகள் மற்றும் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட செயலி தான் இந்த பாரத் சஞ்சீவினி செயலி அப்படிங்கிறது. பேரை பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேர் மாதிரி இருக்கும், பட் இது தமிழ்நாட்டுடைய ஒரு ஆப் தான். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்மாழ்வார் விருது, கோயம்புத்தூரை சேர்ந்த சம்பத்குமாருங்கிறவங்களுக்கு நம்மாழ்வார் விருது கொடுத்துருக்காங்க. நம்மாழ்வார் விருதுங்கிறது இயற்கை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்காக வழங்கப்படும் விருது. ஸோ அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? 2024-25ஆம் ஆண்டிற்கான மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா? 2024-25 மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவில் முதலிடம் பிடித்த மாநிலம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.23%. அதாவது இந்தியா வந்து ஒரு 100 கிலோ, சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்தியா வந்து ஒரு 100 கிலோ மின்னணு பொருட்களை ஏற்றுமதி பண்ணால் அதில் 41.23 கிலோ வந்து தமிழ்நாட்டுடைய பங்கு. சரிங்களா? ஸோ அதுதான் சொல்ல வந்திருக்காங்க. ஸோ அதே வந்து இதை வந்து நம்ம டாலரில் சொன்னோன்னா 14.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள பொருட்களை தமிழ்நாட்டிலேருந்து இந்த 2024-25 ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2024-25 14.6 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள பொருட்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது பில்லியன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அப்படிங்கிற தமிழக அரசுடைய ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தோட செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம், அதாவது 2024 நவம்பர் 15ஆம் தேதி அரியலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 2021 மே 21 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துலேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை கவர் பண்ணியிருந்தாங்க. இப்போ செகண்ட் ஃபேஸில் வந்து நியூபார்ன் பேபியும் சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது பிறந்த குழந்தையுமே
அதில அடங்கும். பொறந்ததுலேருந்து 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் வந்து இந்த ஸ்கீமில் செகண்ட் ஃபேஸில் சேர்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது போன வருஷமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப எதுக்கு இத பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து இது சம்மந்தமா ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. என்னன்னா, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் இந்த 2ம் செயல்படுத்தப்பட்டதுனால, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால பாதிக்கப்பட்டிருந்த குழந்தைகள்ல 74% குழந்தைகள் மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால தான் அத பார்க்குறோம். நமக்கு வந்து தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட் இன் வேரியஸ் ஃபீல்டு அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கும் சிலபஸ்ல. ஸோ, அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ, அப்ப இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அப்படிங்கிற திட்டம் மூலமா, கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டில இருந்த 74% குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ, அடுத்து பார்த்தீங்கன்னா, தோழி விடுதிகள். இந்த தோழி விடுதிகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணிபுரியும் பெண்களுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு தான் இந்த தோழி விடுதிகள் அப்படிங்கிறது. இப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 16 தோழி விடுதிகள் இருக்கு. அதுபோக இப்ப புதுசா வந்து ஒரு 14 தோழி விடுதிகள் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, மே மாசம். சரிங்களா? மே 2025ல புதுசா 14 தோழி விடுதிகள கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுல 1380க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பயனாளிகளா இருக்காங்க. அதாவது இந்த தோழி விடுதிகள்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ, அடுத்து அலைகள் திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 28 மே 2025. ஸோ, இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவ மகளிருக்கு நுண்கடன் வழங்கும் ஒரு திட்டம் தான் இது. சரிங்களா? அலைகள் திட்டங்கிறது மீனவ மகளிருக்கு நுண்கடன் வழங்கும் திட்டம். ஸோ, அந்த பேர வச்சே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ, அடுத்து எளிமை ஆளுமை அப்படிங்கிற ஒரு திட்டம் 29 மே 2025ல தொடங்கப்பட்டது. ஸோ, இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுடைய முக்கியமான 10 சேவைகளுக்கான நடைமுறைகள கொஞ்சம் ஈஸியாக்கி, பொதுமக்கள் அதுக்கப்புறம் தொழில் நிறுவனங்களுக்கு அரசு சேவைகள விரைவாக கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த எளிமை ஆளுமை திட்டத்துடைய நோக்கம். ஸோ, இந்த மாரி ஸ்கீம்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க இந்த டேட்ட கூட விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா டேட்லாம் கண்டிப்பா எல்லா டேட்டையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த ஸ்கீம் எதுக்காகன்னு மட்டும் பார்த்துக்கங்க. சரிங்களா? ஏன்னா அத தான் அதிகமா கொஸ்டினா கேட்குறாங்க. அந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படிங்கிறது தான் அதிகமா கொஸ்டினா கேட்குறாங்க. ஸோ, அதனால உங்களுக்கு டேட்ட ஞாபகம் வச்சுக்க முடியலனா கூட ஜஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படிங்கிற மாரி நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, உழவரை தேடி வேளாண்மை திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் 29 மே 2025ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இது எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில மாணிக்கமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இதோடைய நோக்கம், அதாவது உழவரை தேடி வேளாண்மை திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் சேவைகள், அதுக்கப்புறம் அரசின் திட்டங்கள விவசாயிகளுடைய கிராமத்திலேயே கொண்டு போயிட்டு சேர்க்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து ஒரு 17,116 கிராமங்கள இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு தாலுகாவுல இருக்கிற 2 கிராமத்தில வந்து முகாம்கள் நடக்கும். சரிங்களா? ஸோ, அந்த முகாம்ல வந்து வேளாண் சேவைகள், அதுக்கப்புறம் அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வ வந்து விவசாயிகள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. ஸோ, அது ஜஸ்ட் ஈஸி தான் அது. சரியா? பேர்லயே இருக்கு. உழவரை தேடி வேளாண்மை திட்டம்னாலே என்ன அர்த்தம்? அதாவது விவசாயிகள தேடி போயி அவங்களுக்கான அரசின் திட்டங்கள பத்தி சொல்லப் போறாங்க. சரிங்களா? ஸோ, அவ்வளோதான். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, மாதந்தோறும் அறிஞர்கள் அவயம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் 29 மே 2025ல தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, இது என்ன ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு துறையிலயும் இந்த துறை சார்ந்த வல்லுனர்கள் இருப்பாங்க இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கலை, இலக்கியம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலயும் அந்த துறை சார்ந்த வல்லுனர்கள், அந்த துறையில பெரிய ஆள் இருப்பாங்க இல்லையா? அவங்களெல்லாம் கூப்பிட்டு மாசம் மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துவாங்க. அதில வந்து அவங்களுடைய கருத்துக்கள கேட்பாங்க. அவங்க சார்ந்த துறைய மேம்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யலாம்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு விளையாட்டுத் துறை இருக்குன்னா, விளையாட்டுத் துறையுடைய மேம்பாட்டுக்கு நாம என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு, அந்த துறை சார்ந்த வல்லுனர்கள்ட்ட கருத்து கேட்பாங்க. ஸோ, அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள் நல்லா இருந்ததுன்னா, அதையே வந்து ஸ்கீமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ, அதுக்காக உள்ள திட்டம் தான் இந்த மாதந்தோறும் அறிஞர்கள் அவயம் அப்படிங்கிற திட்டம். ஸோ, அடுத்து பாருங்க, உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் பி.ஆர். கவாய் அப்படிங்கிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்த சேர்ந்தவங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்டியலினத்தைச் சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி இவங்க தான். சரிங்களா? ஸோ, அப்ப பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ, இது வந்து நாம ஆல்ரெடி வந்து
நம்ம பாலிட்டி கிளாஸ்லேயே சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், சூரிய சக்தி மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்த இந்தியாவின் முதல் மாவட்டம் டையூ. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின், கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து எனர்ஜின்னு ஒரு டாபிக் இருக்குது, ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்னு சிலபஸில் டாபிக் இருக்குது. ஸோ அது கீழே இதெல்லாம் வரும். சரிங்களா? சூரிய சக்தி மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்த இந்தியாவின் முதல் மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டையூ. ஸோ அந்த டையூங்கிறது எங்கே இருக்குன்னா, தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூ டாமன் யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம் தான் இந்த டையூ அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உல்லாஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. சரிங்களா? நமக்கு பின்னாடி வரும், அப்போ நல்லா தெளிவாக பார்க்கலாம். அந்த உல்லாஸுங்கிற ஸ்கீமுக்கு கீழே தான் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவின் முதல் முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலம் மிசோரம்னு இந்த உல்லாஸுங்கிற ஸ்கீமுக்கு கீழே வந்து ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து குரூப் டி மெயின்ஸ்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2019 to 2021 இந்த காலகட்டத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மகப்பேறு இறப்பு விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1,00,000 தாய்மார்களுக்கு 93 பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது இப்போது 1,00,000 தாய்மார்களுக்கு பிரசவம் நடந்ததுன்னா அதில் 93 தாய்மார்கள் வந்து இறந்து போகிறதா ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1,00,000 தாய்மார்களுக்கு பிரசவம் நடந்தால் அதில் 49 தாய்மார்கள் வந்து இறந்து போகிறதா ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தில் இந்த இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 1,00,000 தாய்மார்களுக்கு பிரசவம் நடந்ததுன்னா அதில் 175 பேர் வந்து இறந்து போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியோனட்டல் மார்ட்டாலிட்டி ரேட், அதாவது நியோனட்டல்னால் ஒன்றும் இல்லை, பிறந்து 28 நாள் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள். சரிங்களா? ஸோ அப்போ 28 நாள் வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் பார்த்தோன்னா 1000 குழந்தைகளில் 19 குழந்தைகள் வந்து 28 நாளுக்குள்ளே இறந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 குழந்தைகளை நாம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 19 குழந்தைகள் வந்து 28 நாளுக்குள்ளாவே இறந்துடுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்து போகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1000க்கு 27. ஸோ இதை வந்து இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்து போகிற குழந்தைகளை வந்து இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 1000க்கு 27 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது பிறந்து 5 வருஷத்துக்குள்ளே இறந்து போகிற குழந்தைகளுடைய எண்ணிக்கையை தான் வந்து நம்ம அண்டர் 5 மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1000க்கு 31 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பாலின விகிதம் எப்படி இருக்குது, அதாவது இந்த காலகட்டத்தில், சரிங்களா, 2019-21 சென்சஸ் படி இந்தியாவுடைய பாலின விகிதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 913 பெண்கள் அப்படிங்கிற அளவில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை நமக்கு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஒரு அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? ஸோ அதுலேருந்து தான் இந்த டேட்டாவை எடுத்தேன். ஸோ அதனால் இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸில் வரலனா கூட உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புசா டிஎஸ்டி ரைஸ், அதுக்கப்புறம் டிஆர்ஆர் தன் ரைஸ் 100. ஸோ இதை வந்து கம்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவின் முதல் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள் புசா டிஎஸ்டி ரைஸ், அதுக்கப்புறம் வந்து டிஆர்ஆர் தன் ரைஸ் 100, இதை வந்து கம்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு ஜெனட்டிக்ஸுங்கிற டாபிக், அதாவது மரபியலுங்கிற டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அதை கேட்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் செய்த நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா, ரஷ்யா. இதை எதுக்காக நாம் பார்க்குறோன்னா இந்தியாவும் இதில் வந்து இணைந்து செயல்பட தங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பார்க்குறோம். சரிங்களா? இந்தியாவில் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ஒப்பந்தம் செய்த நாடுகள் சீனா மற்றும் ரஷ்யா. ஸோ அதில் வந்து இந்தியாவும் இணைந்து செயல்பட விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சந்திராயன் 5 அப்படி இல்லைனா அது வந்து லூபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லூபெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, லூனார் போலர் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படிங்கிறதுடைய அந்த சுருக்கமான வடிவம் தான் லூபெக்ஸ் அப்படிங்கிறது, லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இதோடைய அப்ரிவேஷன் மாதிரி கூட இதை கொடுத்து கேட்கலாம். லூபெக்ஸுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், லூனார் போலர் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். ஸோ அந்த சந்திராயன் 5 திட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து செயல்படுத்த போகிறாங்க. இந்தியாவுடைய இஸ்ரோவும்
ஜப்பானுடைய ஜாக்ஸாங்கிற அமைப்பும் சேர்ந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ இது வந்து இப்போ கிடையாது, 2028 இல்லைனா 29 தான் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இப்போதைக்கு 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இது பாருங்கள், இப்போ 18 மே 2025 இஸ்ரோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சேட்டிலைட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் 09, அதாவது EOS 09 அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ அது வந்து 18 மே 2025 PSLV C61 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணாங்க. பட் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சரிங்களா? பட் இருந்தாலும் இதை வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சந்திராயன் பார்த்தோம் இல்லையா? சந்திராயனுங்கிறது வந்து நிலாவை ஆராய்ச்சி செய்கிறது சம்மந்தமான ஒரு திட்டம். அதே மாதிரி இப்போ இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னா சமுத்திராயன் ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சமுத்திராயன் அப்படின்னா என்னென்னா ஆழ்கடலுக்கு மனிதர்கள் அனுப்பி அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. சரிங்களா? ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கு மனிதர்கள் அனுப்புகிற திட்டத்துக்கு பேர் தான் சமுத்திராயன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்கீமும் வந்து இப்போ வந்து இவங்க செயல்படுத்த போகிறதில்ல, அடுத்த வருஷம் தான் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஆழ்கடலுக்கு மனிதர்கள் அனுப்புறதுக்காக மட்சியா 600 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 3 பேரை வந்து 6000 மீட்டர், அதாவது நம்ம கிலோமீட்டரில் சொல்லணும்னா 6 கிலோமீட்டர் ஆழத்துக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட பேரை பார்த்துக்கோங்க, மத்சியா 6000. ஸோ இது 6000 மீட்டர் ஆழத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுனால இந்த மத்சியா 6000 அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனால் ஒரு சின்ன தடுமாற்றம். ஸோ அப்போ சமுத்திராயனுங்கிற ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்பி அங்கே ஆராய்ச்சி செய்கிறதுக்காக தான் இந்த சமுத்திராயனுங்கிற ஸ்கீம். இது வந்து அடுத்த வருஷம் தான் செயல்படுத்த போகிறாங்க. இதுக்கு அவங்க யூஸ் பண்ண போகிற வெஹிக்கிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத்சியா 6000. இந்த வெஹிக்கிள் 3 பேரை வந்து 6000 மீட்டர் ஆழத்துக்கு, அதாவது வந்து 6 கிலோமீட்டர் ஆழத்துக்கு அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஜிஎஸ்டி வசூலான மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025. சரிங்களா? ஸோ அதாவது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதிலிருந்து இந்த ஏப்ரல் மாதம், அதாவது 2025 ஏப்ரல் மாதம் தான் அதிகபட்சமாக வசூலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2025 எவ்வளோ வசூலானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.37 லட்சம் கோடி. சரிங்களா? 2.37 லட்சம் கோடி. ஸோ அடுத்து இதுவும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தகவல் தான் இது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஜப்பானை பீட் பண்ணிவிட்டு உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறி இருக்குன்னு நிதி ஆயோக்குடைய சிஇஓ சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அது நிதி ஆயோக்குடைய ரிப்போர்ட்டுங்கிறதுனால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அஃபிஷியலான ரிப்போர்ட் தான் அது. சரிங்களா? ஸோ அப்போ இந்தியா சமீபத்தில் ஜப்பானை பீட் பண்ணி உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக மாறி இருக்கு அப்படின்னு நிதி ஆயோக் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.187 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். 4.187 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள். அதே மாதிரியே பெர்காபிட்டா ஜிடிபி பார்த்தீங்கன்னா 2880 அமெரிக்க டாலர்கள். சரிங்களா? ஸோ இப்போ உலகின் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, 2வது சீனா, 3வது ஜெர்மனி. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4வது ஜப்பான் இருந்தாங்க. இப்போ ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2025 G7 உச்சி மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற கன்னாஸ்கீஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. இதுக்கு தலைமை தாங்கினதும் பார்த்தீங்கன்னா கனடா தான். இந்தியா சார்பாக அதில் வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த அமைப்புகளுடைய உச்சி மாநாடு பார்க்கும்போது இந்தியா எந்தெந்த அமைப்பில் உறுப்பு நாடாக இருக்கோ அந்த அமைப்புகளுடைய உச்சி மாநாடு மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த G7 கூட்டமைப்பில் இந்தியா வந்து ஒரு உறுப்பு நாடு. அதுவே இப்போ ஏசியான் அப்படின்ட்டு ஒரு அமைப்பு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உறுப்பு நாடு கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ இந்தியா எதில் உறுப்பு நாடாக இருக்கோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பெரும் பூனைகள் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட முதல் கூட்டம் வந்து இப்போ ரீசெண்டாக டெல்லியில் நடந்தது. அதுக்கு தலைமை தாங்கினது நம்ம சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் அவர்கள். ஸோ இங்கிலீஷில் வந்து இது இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு சிலபஸில் குறிப்பாக குரூப் 2A மெயின் சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அப்படின்ட்டு ஒரு யூனிட் இருக்கும். அதே மாதிரியே என்ன சொல்கிறது, இந்த அழியும் நிலையில் உள்ள விலங்கினங்கள் அதை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு கீழே கவர் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால தான் இதை நம்ம எடுத்திருக்கோம்.
இன்னும் சொல்லப்போனால் 2019 குரூப் 2A மெயின்ஸில் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த புலிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மாநாடு ஒன்று நடந்தது, அதையே கேட்டிருந்தாங்க. சரிங்களா, 2A மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்லேயே வந்து அதை கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இந்த பிக் கேட்ஸ்னால் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வகையான விலங்கினங்களை வந்து இவங்க வந்து பிக் கேட்ஸ் அப்படின்ட்டு வகைப்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம், அதுக்கப்புறம் சிறுத்தை, அப்புறம் பனி சிறுத்தை, அதுக்கப்புறம் வந்து சிறுத்தை புலி, அதுக்கப்புறம் ஜாகுவார், அதுக்கப்புறம் பூமா. ஸோ இந்த 7 விலங்கினங்களை தான் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வதேச பெரும்புனைகள் கூட்டமைப்புடைய முதல் கூட்டம் டெல்லியில் நடந்தது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2025 UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 99. இந்த UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா என்னன்னா, 2015 ஐநா சபை வந்து ஒரு 17 இலக்குகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த 17 இலக்குகளை 2030 அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு, வேலையின்மையை ஒழிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், 17 விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் 2030 நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான 2025 இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 99வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற நாடு பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டு. அடுத்து 2025 உலக அமைதி குறியீட்டில் இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 115. ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஐஸ்லாண்டு. ஸோ அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2025 குளோபல் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ், அதாவது உலக ஆற்றல் மாற்ற குறியீடு. ஸோ இதில் இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 71. இது வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, ஏன்னா எனர்ஜிங்கிற டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜி, இது ரெண்டுமே வந்து சிலபஸில் இருக்குது. சரிங்களா, ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 71. ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீடன் இருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா 2 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2030 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கீழே உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியம், 2070 கார்பன் உமிழ்வு இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதை விட இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 2025 உலக பாலின இடைவெளி குறியீடு, குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். இதில் இந்தியா பார்த்தீங்கன்னா 131வது இடத்துல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்லாந்து இருக்கு. சரிங்களா, ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட ஒரு இண்டெக்ஸ் இது. சரிங்களா, பெர்ஃபார்மன்ஸ் கிரேட் இண்டெக்ஸ் 2.0 அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பள்ளி கல்வி செயல்திறன் தர குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் தமிழ்நாடு வந்து 16வது இடத்துல இருக்காங்க. மொத்தம் 1559.2 புள்ளிகள் பெற்று தமிழ்நாடு 16வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சண்டிகர் இருக்காங்க. சரிங்களா, ஸோ இது வந்து எந்த பீரியடுக்கான இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023-24 இண்டெக்ஸ். ஸோ இதில் இந்தியாவுடைய அந்த பிளேஸ் மட்டும் பார்த்துங்க, பள்ளிக்கல்வி செயல்திறன் தர குறியீடு, இங்கிலீஷில் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட் இண்டெக்ஸ் 2.0. இதில் தமிழ்நாடுடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா 16. ஸோ அடுத்து 2025 கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயம்மாள் அரவாணன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் கொஷினாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை கொஷினாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்னு சீனியர் ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ரைட்டா, ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், 2025 பால புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எழுதின ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற நாவலுக்காக தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. இந்த பால புரஸ்கார் விருதுங்கிறது யாருக்கு கொடுப்பாங்கன்னா சிறந்த குழந்தை இலக்கியங்களை படைக்கிறாங்க இல்லையா, குழந்தைகளுக்கான இலக்கியங்களை படைக்கிறவங்களுக்கு இந்த பால புரஸ்கார் விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2025 யுவ புரஸ்கார் விருது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கூத்தொன்று கூட்டிட்டு அப்படின்ட்டு ஒரு சிறுகதை தொகுப்புக்காக தான் இந்த பரிசு கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது
ஏன்னா நமக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி வந்து நமக்கு சிலபஸில் இருக்குது. சரிங்களா? இந்த பாவர்ட்டி சம்மந்தமான ஒரு டேட்டா தான் இது. இப்போ வேர்ல்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம், சரிங்களா, ஜூன் மாதம் வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் 17.1 கோடி மக்கள் வந்து வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டு, அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த 10 வருஷத்தில் 17.1 கோடி மக்கள் இந்தியாவில் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதை என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா, 2011-12 இந்தியாவில் வறுமையில் இருந்தவங்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா 27.1%. இப்போ அது 2022-23 காலகட்டத்தில் 5.3% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணமாக அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்தியாவில் வழங்கப்படுற இந்த இலவச மற்றும் மானிய விலை உணவுகள் தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டேட்டா ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 54% ஏழைகள் வந்து 5 மாநிலங்களில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 பேர் ஏழை இருந்தாங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலம் இருக்குது இல்லையா? இப்போ அதில் ஒரு 100 பேர் ஏழையாக இருந்தாங்கன்னா அதில் 54 பேர் வந்து 5 மாநிலத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாக்கி 46 பேர் தான் வந்து மிச்சம் இருக்கிற 23 மாநிலத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 வருஷத்தில் 17.1 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ ரீசெண்டாக வந்து செனாப் ரயில் பாலம்னு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. என்னைக்குன்னா 6 ஜூன் 2025 ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஸ்ரீநகர் அப்படிங்கிற இடத்துல. ஸோ இது என்ன, இதோட சிறப்பம்சம் என்னன்னா, உலகின் மிக உயரமான ரயில் பாலம் இந்த செனாப் ரயில் பாலம் தான். அதே மாதிரியே உலகின் மிக உயரமான இரும்பு வளைவு பாலமும் இந்த செனாப் ரயில் பாலம் தான். இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 359 மீட்டர். சரிங்களா? அதே மாதிரி நீளம் பார்த்தீங்கன்னா 1315 மீட்டர், அதாவது 1.25 கிலோமீட்டரை விட அதிகம். லென்த்து வந்து 1.25 கிலோமீட்டரை விட அதிகம். அதே மாதிரியே ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோமீட்டரை விட 109 அதிகம். சரிங்களா? ஸோ அடுத்து இது பாருங்கள், இதெல்லாம் கொஷினாக கேட்பாங்களான்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம். ஆனால் இதே மாதிரி ஒரு கொஷின் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது 12 ஜூன் 2025 அன்னைக்கு ஒரு விமான விபத்து ஒன்று நடந்துச்சு. எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து கிளம்புன ஒரு ஃப்ளைட் என்ன ஆனிச்சுன்னா, பக்கத்துலேயே இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜில் மோதி ஒரு பெரும் விபத்து நடந்தது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 265 பேர் வந்து அதில் இறந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த நியூஸ் தான் இது. இதில் இந்த ஃப்ளைட் பேர் பார்த்துங்க, ஏர் இண்டியா ஃப்ளைட் 171. ஸோ இது வந்து போயிங் 787-8 ட்ரீம் லைனர் ரக விமானம். சரிங்களா? ஸோ இது எதுக்காக நான் எடுத்தேன்னா, ஏற்கனவே வந்து 2016 குரூப் 4ன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேருந்து மலேசியாவுக்கு போன ஒரு ஃப்ளைட் வந்து காணா போயிடுச்சு. சரிங்களா? நடுவானிலே மாயமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தது. ஸோ அதை வந்து கொஷினாக கேட்டிருந்தாங்க. ரைட்டா? ஸோ அதுக்காக தான் இதையும் எடுத்தேன். அதுவும் இது ஒரு பெரிய விபத்து, 265 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அதனால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த வருஷம் அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த வருஷம் அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது தேவையில்லை. இதை பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து சென்னை மெட்ரோவில் முதல்வர் புத்தக பூங்காவை திறந்து வச்சார். ஸோ இதெல்லாம் விட்டுறலாம் தான் நினச்சேன். பட் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேணாம் விடுங்க, நம்ம ஆளுங்க என்ன செஞ்சாலும் அதை கொஷினாக கேட்குறாங்க வர வர. ஸோ அதனால தான் அதை எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து இது பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இது நம்ம கீழடியில் அகழ்வாராய்ச்சி நடக்குது இல்லையா? அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச பொருட்களை வச்சுக்கிட்டு 2500 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபேஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கீழடியில் கிடைத்த அகழ்வாய்வு பொருட்களை கொண்டு 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர்களின் முகங்கள் வடிவமைக்கப்பட்டது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஆண்களின் முகத்தை வந்து இவங்க வடிவமைச்சிருக்காங்க. இது எங்கே பண்ணாங்கன்னா, இங்கிலாந்தில் ஒரு லேப் இருக்குது, லண்டனில் ஒரு லேப் இருக்குது. ஸோ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியும் அந்த லண்டனில் இருக்கிற அந்த லேபும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கீழடிக்கு பக்கத்தில் கொந்தகைன்னு நினைக்கிறேன், அந்த இடம் பேர் கொந்தகைன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கிடைச்ச அகழ்வாய்வு பொருட்களை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி 2 ஆண்களுடைய முகத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து குடிநீர் ஏடிஎம் வசதியை முதல்வர் திறந்து வைத்த இடம் மெரினா கடற்கரை.
அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து முக்கியம். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. 3ஆம் பாலினத்தவர்களை ஓபிசி பட்டியலில் இணைத்த மாநிலம் அசாம். 3ஆம் பாலினத்தவர்களை ஓபிசி பட்டியலில் இணைத்த மாநிலம் அசாம். ஸோ அடுத்து வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒன்று, விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட்டை கூட விட்டுருங்க, ஏன்னா டேட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். பட் அந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதை வச்சு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ 2-3 பாயிண்ட் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம ஜஸ்ட் எலிமினேட் பண்ணுறதுக்காவது இந்த தகவல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்கீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எதுக்காக அப்படின்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான். தார்தியாபா ஜன்ஜாதிய கிராம் உத்கர்ஷ் அபியான் அல்லது பிரதான் மந்திரி ஜன்ஜாதிய உன்னத் கிராம் அபியான், PMJUGA அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியின மக்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்காக தான் இந்த ஸ்கீம், சரிங்களா? ஸோ இதில் இந்த ஜன்ஜாதியா அப்படின்னா பழங்குடியினரை குறிக்கும், சரிங்களா? ஜன்ஜாதியனா பழங்குடியினரை குறிக்கும். அதே மாதிரி இங்கே இந்த கிருஷின்னு இருக்கு இல்லையா, கிருஷினாலேயே இந்த விவசாயிகள் இவங்களை குறிக்கிற வார்த்தை தான். ஸோ இதை வச்சே வந்து நாம் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பாருங்கள், இதுவும் ஒரு ஸ்கீம் தான். இந்த மாதிரி ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரிவேஷனில் கேட்பாங்க. இந்த நவ்யான்னு கொடுத்துட்டு இதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்போ நவ்யானா என்ன அர்த்தம்னா, நர்ச்சரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் த்ரூ வொகேஷ்னல் ட்ரைனிங் ஃபார் யங் அடலசன்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது அந்த நவ்யாவுடைய முழு அர்த்தம். ஸோ இது என்ன ஸ்கீம்னா, 16லேருந்து 18 வயதுள்ள சிறுமிகளுக்கு பணி தொடர்பான பயிற்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸ்பென்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க. நவ்யாங்கிறதுக்கான இந்த முழுமையான அர்த்தத்தை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உல்லாஸ். ஸோ இந்த உல்லாஸுங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னென்னா, அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. ஸோ இந்த உல்லாஸ் ஸ்கீமுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னென்னா நவ்பாரத் சாக்ஷர்தா காரியாகிராம். நவ்பாரத் சாக்ஷர்தா காரியாகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஸ்கீம்னா, இப்போது ஸ்கூல் எஜுகேஷனை மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பள்ளி கல்வியை மிஸ் பண்ணவங்களுக்கு கல்வி வழங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. இப்போ இந்த ஸ்கீம் அடிப்படையில் தான் மிசோரம் வந்து முழுமையான கல்வியறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ 15 இல்லை 15 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு கல்வி வழங்குறதுக்கான திட்டம் தான் அந்த உல்லாஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024-25 இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத் பார்த்தீங்கன்னா 6.5%. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஏன்னா 2023-24 வந்து 7.2% இருந்தது. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 0.7% வந்து கடந்த நிதியாண்டில் வந்து குறைஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ அதே மாதிரியே 2024-25 இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 4.8%. ஸோ இதை வந்து இந்த நிதியாண்டில், அதாவது 2025-26 நிதியாண்டில் 4.4% குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் 6.5%, சரிங்களா? அதே மாதிரியே நிதி பற்றாக்குறை 4.8%. இதை கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டது நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், சரியா? ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. இவங்க கொடுக்குற டேட்டாவை தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 2024-25 இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு பண்ண வெளிநாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். 2024-25 இந்தியாவில் அதிக அளவு முதலீடு பண்ண வெளிநாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். அதே மாதிரி 2024-25 அதிக அளவு அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்த இந்திய மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது, சரிங்களா? ஸோ இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டுடைய பிளேஸை கேட்கலாம். 2024-25 அதிக அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்த மாநிலம் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூவின் ஆப் அப்படின்ட்டு ஒரு செயலியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்குன்னா, கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளின் தடுப்பூசி தொடர்பான செயலி, சரிங்களா? இப்போ கர்ப்பிணி பெண்கள் அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் வந்து இந்தந்த காலகட்டத்தில் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூல் ஒன்று இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பிறந்த உடனே போடுவாங்க. அதுக்கப்புறம் 3 மாதம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 9வது மாதத்தில் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரியே கர்ப்பிணி பெண்களுக்கும்
2 டைம் தடுப்பூசி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. அந்த அளவுக்கு நமக்கு டீட்டெயிலும் தேவையில்ல. பட் அதை கரெக்டாக போடணும். அது சம்மந்தமான மெசேஜை வந்து கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஆப் தான் வந்து இந்த யூவின் ஆப் அப்படிங்கிறது. யுனிவர்சல் இம்யூனைசேஷன் வின். இதோடைய சுருக்கம் தான் யூவின் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பாருங்கள், ஹெச்ஐவி வைரஸ்கிட்ட இருந்து 99.9% பாதுகாப்பு வழங்குகிற ஒரு மருந்தை வந்து அமெரிக்கா கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த மருந்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டுகோ லெனாகபாவிர் அப்படிங்கிறது. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதை கேட்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியாவுடைய முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்கிற நவ்ராய்பூர் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவுடைய முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிறப்பு பொருளாதார மண்டலத்தை அமைக்க போகிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், உலக சுகாதார நிறுவனம் அங்கீகரித்த முதல் மலேரியா தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTS.S. இது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் வந்து இந்த சம்பவம் நடந்துருந்துச்சு. ஓகேவா? ஜூன் மாதம் தான் வந்து உலக சுகாதார நிறுவனம் இந்த RTS.S அப்படிங்கிற இந்த மலேரியா தடுப்பூசியை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. 2018 நினைக்கிறேன், அப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அதுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டது வந்து இப்போ தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த RTS.Sங்கிற இந்த மலேரியா தடுப்பூசியை உருவாக்கின அமைப்பு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கிற GSK அப்படிங்கிற அமைப்பு. இதை உற்பத்தி பண்ணுறது நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற பாரத் பயோடெக் அப்படிங்கிற அமைப்பு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இது வந்து கொஷினாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இந்த தெருநாய்கள் சம்மந்தமான அந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்கிறதுனால இதை கேட்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூவின் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்க்கடி மற்றும் பாம்பு கடிக்கான தடுப்பூசிகளின் நாடு தழுவிய இருப்பை கண்காணிக்கிறதுக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டின் 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற காசம்பட்டி வீரகோயில் காடு அப்படிங்கிற பகுதி. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக மதுரையில் இருக்கிற அரிட்டாப்பட்டி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக திண்டுக்கல்லில் இருக்கிற காசம்பட்டி வீரகோயில் காடுங்கிற பகுதியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து தமிழ்நாட்டின் முதல் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போனா 5 ஜூன் 2025. ஸோ அடுத்து இந்தியாவில் யாசகர்கள் இல்லாத முதல் நகரம் அப்படிங்கிற பெருமை மத்திய பிரதேசத்தில் இருக்க இந்தூர் நகரத்துக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்தியாவில் யாசகர்கள் இல்லாத முதல் நகரம் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர். ஸோ அடுத்து இது பாருங்கள், இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை. இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கை சம்மந்தமாக கான்ட்ரோவர்சியாக கூட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதனால் இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை. இந்த நூலை எழுதுனது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. ஸோ அடுத்து இது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு பாலிட்டி சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி ஒரு டாபிக் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர் தான். சரிங்களா? ஸோ அதனால் அதை கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவு குறித்து ஆராய 15 ஏப்ரல் 2025 அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்நிலை குழுவை அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த குழுவுக்கு பேர் என்னன்னா மாநில சுயாட்சி குழு. சரிங்களா? இதில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரியன் ஜோசப் அப்படிங்கிறவங்க. அது போக 2 உறுப்பினர்கள் இருக்காங்க, அசோக் வரதன் செட்டி, நாகநாதன். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க, கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவு குறித்து ஆராய தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவுக்கு பேர் மாநில சுயாட்சி குழு. என்னைக்கு இதை அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஏப்ரல் 2025. 3 பேர் இதில் இருக்காங்க. தலைவர் குரியன் ஜோசப், அது போக 2 உறுப்பினர்கள் அசோக் வரதன் செட்டி, நாகநாதனுங்கிற 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. அடுத்து பாருங்க, இஸ்ரோவின் புதிய தலைவராக கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த வி நாராயணன் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 9.69% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 2023-24 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி 15,71,368 கோடியாக இருந்தது. இது வந்து இப்போ 2024-25 17,23,698 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதாவது இந்த பர்சன்டேஜில் சொன்னோன்னா 9.69% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இந்த ஜிஎஸ்டிபி வளர்ச்சி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டிபியில் பார்த்தீங்கன்னா 2 சொல்லுவாங்க. ரியல் ஜிஎஸ்டிபி, அதுக்கப்புறம் நாமினல் ஜிஎஸ்டிபி அப்படின்னு 2 சொல்லுவாங்க. இது 2த்துலேயுமே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இருக்குது. நாமினல் ஜிஎஸ்டிபினா ஒன்றும் இல்லை, இந்த ரியல் ஜிஎஸ்டிபி கூட வந்து பணவீக்கத்தையும் சேர்த்துப்பாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டுடைய ரியல் ஜிஎஸ்டிபி வந்து 9.69% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நாமினல் ஜிஎஸ்டிபி 14.02% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபியில் 3ஆம் துறையான சேவைத்துறையோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. சேவைத்துறை பார்த்தீங்கன்னா 53% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதேமாதிரி 2ஆம் துறை தொழில்துறை பார்த்தீங்கன்னா 37% கான்ட்ரிபியூட் பண்ணுது. முதன்மை துறை இந்த வேளாண்மை, அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் வளம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து வெறும் 10% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நாம் இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஆக்சுவலாக தமிழ்நாட்டுடைய பொருளாதார இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ள 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பு கொண்ட பொருளாதாரமாக மாறணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடுடைய இலக்கு. ஆனால் இந்த வேகத்தில் போனால், அதாவது இந்த 9.69% வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த வேகத்தில் போனால் நம்மளுடைய அந்த டார்கெட்டை வந்து 2032-33 காலகட்டத்தில் தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், அரண் தங்கும் இல்லங்கள். இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீம் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்காக அரண் தங்கும் இல்லங்கள் அப்படின்னு உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும். ஸோ அடுத்து இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51.3% இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் 51.3% இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். ஸோ அடுத்து பாருங்கள், இதுக்கு காரணமாக என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த புதுமை பெண் திட்டம்னு ஒன்று செப்டம்பர் 2022 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒன்று 9 ஆகஸ்ட் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றது 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஓவராலாக வந்து உயர்கல்வி சேர்க்கை விகிதமும் அதிகமாகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இந்தியாவின் முதல் ஹை ஆட்டிடியூட் அட்மாஸ்பரிக் அண்ட் கிளைமேட் ரிசர்ச் சென்டர் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் டிஸ்ட்ரிக்டில் நாதா டாப் அப்படிங்கிற இடத்துல அமைக்க போகிறாங்க. ஸோ அடுத்தது 59வது ஞானபீட விருது. ஸோ அது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார் சுக்லா அப்படிங்கிறவங்களுக்கு. இவங்க வந்து ஒரு ஹிந்தி எழுத்தாளர். ஸோ இந்த ஞானபீட விருது வாங்குகிற முதல் சத்தீஸ்கர் மாநிலத்தவர் வந்து இந்த வினோத்குமார் சுக்லா தான். ஸோ ஞானபீட விருது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துறையில் வழங்கப்படுற மிக உயரிய விருது இந்த ஞானபீட விருது தான். சரிங்களா? ஸோ அப்போ 59வது ஞானபீட விருது வாங்கினது வினோத்குமார் சுக்லா. அடுத்து பாருங்கள், உலக மகிழ்ச்சி குறியீடு. இதில் இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 118. ஃபஸ்ட்டு வந்து ஃபின்லாண்டு. ஸோ அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருநங்கைக்கான விருது நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ரேவதிங்கிறவங்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பொன்னிங்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இது முக்கியம். 23வது லா கமிஷன் ஆஃப் இந்தியா, அதாவது 23வது இந்திய சட்ட ஆணையம். ஸோ இதோடைய தலைவராக வந்து தினேஷ் மகேஸ்வரி அப்படிங்கிறவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 2024 31 ஆகஸ்ட் 2027 வரைக்கும். சரிங்களா? 1 செப்டம்பர் 2027 டு 31 ஆகஸ்ட் 1 செப்டம்பர் 2024, அதிலிருந்து 31 ஆகஸ்ட் 2027 வரைக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், முதல்வர் மருந்தகம் திட்டம் அப்படின்ட்டு ஒன்று பிப்ரவரி 24, 2025 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திட்டம். ஸோ முதல்வர் மருந்தக திட்டம் தொடங்கப்பட்டது பிப்ரவரி 24, 2025. ஸோ இதோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில மருந்துகளுக்கு வந்து 75% வரைக்கும் இதில் தள்ளுபடி கொடுப்பாங்க. சரிங்களா? எல்லா மருந்தும் கிடையாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். எல்லா மருந்துக்கும் கிடையாது. சில மருந்துகளுக்கு 75% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 1000 இடங்களில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து கலைஞர் கைவினை திட்டம் தொடங்கப்பட்டது 19 ஏப்ரல் 2025. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் குன்றத்தூரில். சரிங்களா? 19 ஏப்ரல் 2025 காஞ்சிபுரத்தில் இருக்க குன்றத்தூரில். இதோடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவங்கள தொழில் முனைவோர்களாக மாற்றுறது. சரிங்களா?
ஸோ கைவினை கலைஞர்களை எம்பவர் பண்ணி அவங்கள பிஸ்னஸ் மேனாக மாற்றுறது தான் இந்த கலைஞர் கைவினை திட்டத்துடைய நோக்கம். இதில் பார்த்தீங்கன்னா 25 வகையான கைவினை கலைஞர்கள் இந்த திட்டம் மூலமாக பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 3 லட்சம் வரைக்கும் கடனுதவி வாங்க முடியும். அதே மாதிரி 25% இல்லைனா 50,000 இதில் எது கம்மியோ அதை வந்து மானியமாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5% வட்டி மானியம் கொடுப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பயனாளிகள் அதாவது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னா 35 வயசு முடிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திறன் முனைப்பு இயக்கம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ், ஆங்கிலம், அதுக்கப்புறம் கணித திறன்களை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1.25 அதாவது 1,25,000 ஆசிரியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஆசிரியர்கள். ஸோ அப்போ அவங்க ஃபஸ்ட்டு நல்லா அந்த சப்ஜெக்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக அவங்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பிங்க் ஆட்டோ திட்டம் 8 மார்ச் 2025. பிங்க் ஆட்டோ திட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8 மார்ச் 2025, அதாவது மகளிர் தினம் அன்னைக்கு கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 250 பெண்களுக்கு வந்து ரூபாய் 1 லட்சம் மானியத்தோட வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எத்தனை பெண்கள்னு பார்த்துக்கோங்க, 250 பெண்களுக்கு 1 லட்சம் மானியத்தோட ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக பெண்களுக்கு வந்து சுயதொழில் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்கீம், யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரர்கள்னு சொல்கிறத விட நிறைய ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? இராணுவ மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த முன்னாள் படை வீரர்கள், அதுக்கப்புறம் அவர்களை சார்ந்தோரை தொழில் முனைவோராக உருவாக்குறதுக்காக தான் இந்த திட்டம். ஸோ இதில் படை வீரர்கள் ஓகே, அவர்களை சார்ந்தோர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை ஒருத்தவங்க இராணுவத்தில் இருக்கும்போதே இறந்துடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய விதவை மனைவி, அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணமாகாத பெண், ஸோ இவங்களும் வந்து இந்த திட்டம் மூலமாக பயன்பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 1 கோடி வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 1 கோடி வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. அதே மாதிரி 30% வந்து மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கலன்னா கூட இது யாருக்குன்னு பார்த்துக்குங்க. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் முன்னாள் படை வீரர்கள், அதுக்கப்புறம் அவங்கள சார்ந்தோருக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அடுத்து உறுதுணை திட்டம். உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ள வணிக வளாகங்களில் SC/ST பிரிவினர் தொழில் செய்வதை உறுதி செய்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த உறுதுணை திட்டம். சரிங்களா? உள்ளாட்சி அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வணிக வளாகங்களில் SC/ST பிரிவினரும் தொழில் பண்ணணும், அதை உறுதி செய்கிறதுக்கான திட்டம் தான் உறுதுணை திட்டம். ஸோ அடுத்து வந்து இன்னொரு ஸ்கீம் ஒன்று இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னது வாட்டர் பெல் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் வந்து மாணவர்கள் தண்ணி குடிக்கிறதுக்காகவே பெல் அடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நீர்ச்சத்து குறைபாடால் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 3 டைம் பெல் அடிப்பாங்க. அந்த 3 டைம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டெவல்யூஷன் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்து 2024க்கான ரிப்போர்ட். அதை வந்து இப்போ பிப்ரவரி 2025 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பெராமீட்டர்ஸை அடிப்படையாக வச்சு தான் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 6 பெராமீட்டர்ஸும் சேர்த்து தமிழ்நாட்டுடைய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம். சரியா? இந்த 6 பெராமீட்டர்ஸையும் சேர்த்து தமிழ்நாட்டுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா 3rd ரேங்கு. ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகள்னு ஒரு பெராமீட்டர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 2வது இடம், நிதி பரிவர்த்தனையில் 3வது இடம். சரிங்களா? ஸோ இந்த ஓவரால் ரேங்க் ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் அதிகார பகிர்வு குறியீடு, தமிழில் சொல்லணும்னா பஞ்சாயத்து ராஜ் அதிகார பகிர்வு குறியீடு. ஸோ இதில் வந்து தமிழ்நாடு ஓவராலாக 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்பா செயலி, இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அப்பாங்கிற பேருக்காக கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது யார் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட நோக்கம் என்னென்னா பெற்றோர், ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் நிர்வாகிகளுக்கு இடையேயான தொடர்பு இடைவெளியை குறைக்கிறது தான் அதோட நோக்கம். அது மூலமாக ஒட்டுமொத்த கல்வி அனுபவத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம்.
ஸோ அதுக்கப்புறம் இது பாருங்க. ஸோ நம்ம உவேசா இருக்காங்க இல்லையா? உவேசாவுடைய பிறந்த தினமான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? உவேசாவின் பிறந்த தினமான பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி வாரத்தை திருக்குறள் வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து டிசம்பர் கடைசி வாரம் திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஜூன் 3 பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய பிறந்த தினம். ஸோ அதை வந்து செம்மொழி நாள் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜூன் 3 கருணாநிதியுடைய பிறந்த தினம், அதை செம்மொழி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஆல்ரெடி கொஷினாக கேட்டது. தமிழ்நாடு தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 18. ஸோ இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, 3வது செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டு மாநாடு 2025 எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸ் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ஸோ இதில் வந்து இந்தியா சார்பாக மோடி போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் அதை பார்க்குறோம். 3வது செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்ஷன் சம்மிட் 2025 எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற பாரிஸில் நடந்தது. மோடி வந்து இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் ஏஐ யூனிவர்சிட்டி, அதாவது செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா மகாராஷ்டிராவில். ஸோ அடுத்து பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு குறித்த புகார்களை மாணவர்கள் தெரிவிக்க தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள உதவி மைய எண் 144-17. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் மணிப்பூர். மொத்தம் 11 வாட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கூட வந்து பாலிட்டிலேயே ஒரு இதில் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிப்ரவரி 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் 11 வாட்டி வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஞானேஷ்குமார். 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஞானேஷ்குமார். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு லோக் ஆயுக்தா இருக்கு இல்லையா, அதோடைய தலைவராக நீதிபதி ராஜமாணிக்கத்தை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவர் நீதிபதி ராஜமாணிக்கம். ஸோ அதுக்கப்புறம் 2025ஆம் ஆண்டிற்கான உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற போபாலில் நடந்தது. ஸோ இந்த டேட்லாம் வந்து பார்க்க வேணாம். சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக அது வந்து ஞாபகத்தில் இருக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு நல்ல மெமரி பவர் இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா டேட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த நடக்கிற இடம், அதோடைய நோக்கம், அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்ததுன்னா ஓமன் நாட்டில் இருக்கிற மஸ்கட் அப்படிங்கிற இடத்துல நடந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16-17 பிப்ரவரி 2025. ஸோ இதோடைய கருப்பொருள் என்னென்னா எ ஜேர்னி டுவர்ட்ஸ் நியூ ஃப்ரண்டைஸ் ஆஃப் மேரிடைம் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த இடத்த மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு ஓமன் நாட்டில் மஸ்கட்டில் நடந்தது. ஸோ அடுத்தது பாருங்கள், இது வந்து பொறுத்துகவலை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நமக்கு வந்து தமிழ்நாடு கல்ச்சர் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லையா, அந்த டாப்பிக்லேயும் இது வரும். என்னென்னா இப்போ தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சி நடக்குது, அது எந்த மாவட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கீழடி வந்து நமக்கு தெரியும் சிவகங்கையில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டைங்கிறது வந்து விருதுநகரில் இருக்குது. ஸோ அடுத்து பொற்பனை கோட்டைங்கிறது புதுக்கோட்டையில் இருக்குது. அடுத்து கீழ் நமண்டிங்கிறது வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. சென்னானூருங்கிறது கிருஷ்ணகிரியில் இருக்குது. மருங்கூருங்கிறது கடலூரில் இருக்குது. திருமலாபுரம்ங்கிறது தென்காசியில் இருக்குது. பொங்கல் நகரம்ங்கிறது திருப்பூரில் இருக்குது. ஸோ இது போக வந்து இந்த 2025 பட்ஜெட்டில் வந்து சில இடங்களை மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழடியை சொல்லியிருப்பாங்க, அது சிவகங்கையில் தான் இருக்குது, அதை சொல்லியிருப்பாங்க. அடுத்து தெங்கனூர் அப்படின்னு ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க, அது சேலத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வெள்ளலூர் கோவையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அதுக்கப்புறம் மணிக்கொல்லைங்கிற ஊர், இது பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கரிவலம் வந்த நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர், இது பார்த்தீங்கன்னா தென்காசியில் இருக்குது. அதுக்கப்புறம் பட்டணம் மருதூர் தூத்துக்குடியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகள். இது போக அதர் ஸ்டேட்டில் இருக்கிற சில பகுதிகளையும் இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருப்பாங்க. அது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கிற பாலூருங்கிற இடம், அதுக்கப்புறம் ஆந்திராவில் இருக்கிற வெங்கிங்கிற இடம், அதுக்கப்புறம் கர்நாடகாவில் இருக்க மஸ்கிங்கிற இடம். ஸோ இங்கேயும் வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் ஆழ்கடல் அகழாய்வு எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி பூம்பட்டினத்திலிருந்து, அதாவது பூம்புகார்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கிற இந்த கடல் பகுதிகளில் ஆழ்கடல் அகழ்வாய்வு நடக்க போகுது. ஸோ அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய பறவை கூடமாக திருச்சி பறவைகள் பூங்கா மாறி இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய பறவை கூடம் திருச்சி பறவைகள் பூங்கா. ஸோ அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய ஒற்றை சூரிய மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கங்கை கொண்டான் ஷிப்காட் வளாகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முதல் ஒற்றை சூரிய மின்கலன் உற்பத்தி தொழிற்சாலை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற கங்கை கொண்டான் ஷிப்காட் வளாகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு சுயசரிதை இது தியாஷ்லை அப்படின்ட்டு ஒரு சுயசரிதையை கைலாஷ் சத்யார்த்தி அவங்க எழுதியிருக்காங்க. இதில் இந்த தியாஷ்லை அப்படின்னா என்னென்னா தீக்குச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இது ஏன் பார்க்குறோம், இந்த கைலாஷ் சத்யார்த்திங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2014 அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கினவங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய சுயசரிதையான இந்த தியாஷ்லை வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இந்த 2025 வந்து சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு அப்படின்னு ஐநா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரியே சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டாகவும் இந்த 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சர்வதேச கூட்டுறவுகள் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு 2025 தான். அதே மாதிரியே சர்வதேச குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆண்டு 2025 தான். சர்வதேச கூட்டுறவுகள் ஆண்டு 2025 தான். சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு 2025 தான். அடுத்து நம்ம இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பார்த்தீங்கன்னா, இந்த 2025 சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் 2025 சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 2025 நிதி ஆயோக்குடைய நிதிவள குறியீட்டில் தமிழ்நாடு வந்து 11வது இடத்த பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2022-23 காலகட்டத்திற்கான நிதிவள குறியீடு. இதை வந்து இப்போ நிதி ஆயோக் வந்து 2025 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 11வது இடத்த பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒடிசா இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் காற்று தர குறியீடு அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு. அதே மாதிரியே காற்று மாசு அதிகமுள்ள நகரம்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் ஃபஸ்ட் இடம் பிடிச்சது திருநெல்வேலி. காற்று மாசு அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லி. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். எப்போனா 27 ஜனவரி 2025. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். ஸோ பொது சிவில் சட்டம்னா ஒன்றும் இல்லை, இதை பற்றி நமக்கு டிபிஎஸ்பியில் கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் இருக்குது இல்லையா, அதில் ஆர்டிக்கல் 44 சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் கேசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே சட்டம் தான், அதாவது எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அதில் வந்து இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் அந்த பாகுபாடெலாம் கிடையாது. ஆனால் சிவில் கேசஸ்க்கு வந்து கிறிஸ்துவர்களுக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது. ஸோ இதை அமுல்படுத்தின முதல் இந்திய மாநிலம் உத்தரகாண்ட். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 27 ஜனவரி 2025. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் முறையாக தேசிய மஞ்சள் வாரியம் தெலுங்கானாவில் நிசாமாபாத் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக தேசிய மஞ்சள் வாரியம் அப்படிங்கிற அமைப்பை வந்து தெலுங்கானாவில் இருக்கிற நிசாமாபாத் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2024 2025 இந்த ஆண்டிற்கான தனிநபர் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் தமிழ்நாடு 2வது இடத்த பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 1,96,309 ரூபாய். தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் 1,96,309 ரூபாய். இந்திய அளவில் தமிழ்நாடு தனிநபர் வருமானத்தில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இப்போ ஓவராலாக இந்தியாவோட தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1,14,710 ரூபா. சரி, ஓகே. இப்போ தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ தனிநபர் வருமானத்தில் ஃபஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்தியாவின் மிக தூய்மையான நகரம் அப்படின்ட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர் நகரத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணி அதுக்கு ஸ்வச் சர்வேக்ஷான் அவார்டு அப்படின்ட்டு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்தியாவின் மிக தூய்மையான நகரம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு. ஸோ அது நடந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 6 ஜூலை 2025, 7 ஜூலை 2025 இந்த 2 நாள் நடந்தது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோடி ஜெனிரா. இந்த ரியோடி ஜெனிரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்குது. இப்போ பிரிக்ஸுங்கிறது வந்து ஒரு பல நாடுகள் அடங்கின ஒரு கூட்டமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மெம்பர்ஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024 பார்த்தீங்கன்னா எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா 2025 இந்தோனேஷியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 2026 நடக்க போகிற இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் தலைமை தாங்க போகிறாங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? 17வது பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கிற ரியோடி ஜெனிரா அப்படிங்கிற இடத்துல நடந்தது. எப்போ நடந்தது அப்படின்னு அடுத்து பார்க்கணும். பிரிக்ஸ் மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஜூலை 2025 7 ஜூலை 2025 வரைக்கும் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த உறுப்பு நாடுகள் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கடைசியாக ஒரு நாடு ஜாயின் பண்ணியிருக்கு. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா 2025 ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே 2026 இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய மாநாட்டுக்கு தலைமை தாங்க போகிறது இந்தியா. ஸோ அடுத்து பாருங்க, ஸோ நம்மளுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்த ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. உடல்நிலை காரணமாக ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய 14வது துணை குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ இவங்க ராஜினாமா பண்ணதுனால இந்த கொஷினை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா செய்கிறத பற்றி சொல்கிற இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிகல் 67A இந்திய அரசியலமைப்பின் விதி 67A வந்து துணை குடியரசுத் தலைவர் அவருடைய பதவியை ராஜினாமா செய்கிறத பற்றி சொல்லுது. ஸோ இந்த ஆர்டிக்கலை நல்லா பார்த்துங்க. அதே மாதிரியே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜெகதீப் தன்கர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவி, அதாவது தன்னுடைய துணை குடியரசுத் தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்ச 3வது துணை குடியரசுத் தலைவர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவி கிரி, அதுக்கப்புறம் வந்து ஆர் வெங்கட்ராமன், இவங்க 2 பேரும் துணை குடியரசுத் தலைவராக இருந்து தங்களுடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவராக ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஸோ தூய்மை பணியாளர்களுக்குன்ட்டு ஒரு உதவி எண்ணை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14473. ஸோ இந்த நம்பர் எது கீழே அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமஸ்தேன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த தூய்மை பணியாளர்களுக்குன்ட்டு நமஸ்தேன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ நமஸ்தேவுக்கு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். ரைட்டா? ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குரூப் ஃபோரில் நினைக்கிறாமா, குரூப் 4 கூட இந்த மாதிரி ஒரு நம்பர் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ தூய்மை பணியாளர்களுக்கான உதவி எண் 14473 நமஸ்தே திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நமஸ்தே, அந்த நமஸ்தேங்கிற அந்த ஸ்கீமுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். அடுத்து பாருங்க, 2025 ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதர் மொஹிதீன். 2025 ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காதர் மொஹிதீன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ராஜேந்திர சோழன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து நினைவு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அடுத்து இந்த பொன்னேரின்னு ஒரு ஏரி வந்து அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஏரியை உருவாக்குனது ராஜேந்திர சோழன். பொன்னேரிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழகங்கம். சரியா? ஸோ இந்த சோழகங்கம் அல்லது பொன்னேரியை உருவாக்குனது ராஜேந்திர சோழன். இப்போ வந்து அந்த ஏரியை மேம்படுத்துறதுக்காக
தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 12 கோடி வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போது விழுப்புரத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டையை வந்து உலக பாரம்பரிய தலமாக சூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. விழுப்புரத்தில் இருக்கிற செஞ்சிக்கோட்டை உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதேமாதிரி அந்த செஞ்சிக்கோட்டையை கிழக்கின் ட்ராய், ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னையில் தரமணிங்கிற இடத்துல தமிழ் அறிவு வளாகம் ஸோ அப்படின்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ இதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஸ்கீம். இது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் 2025. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2 ஆகஸ்ட் 2025. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம பாடி செக்கப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய முகாம்கள் நடத்துவாங்க. மொத்தம் 1556 முகாம்கள் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முகாம்களில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேவா? நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக சுகர் டெஸ்ட், பிபி டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே, இசிஜி, அப்புறம் காசநோய் இருக்கான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து புற்றுநோய் இருக்கான்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட், அதுக்கப்புறம் தொழுநோய் இருக்கான்னு பார்க்குறதுக்கான டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரியே 15 உயர் சிறப்பு மருத்துவத்துறை ஆலோசனைகளும் இந்த முகாம்களில் நமக்கு வழங்கப்படும். ஒன்றும் இல்லை, ஸ்பெஷாலிட்டி. ஓகேவா? ஒரு 15 ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க மூலமாக ஆலோசனைகள் நமக்கு வழங்கப்படும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்டார்ட் பண்ண டேட்டை பார்த்துங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2 ஆகஸ்ட் 2025. எதுக்காக இந்த ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பரிசோதனைக்காக நிறைய முகாம்கள் நடத்த போகிறாங்க. எத்தனை முகாம்கள் நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1556 முகாம்கள் நடத்த போகிறாங்க. அந்த முகாம்களில் நமக்கு சர்க்கரை நோய் இருக்கான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரியே நமக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட் எடுப்பாங்க. அப்புறம் எக்ஸ்ரே எடுப்பாங்க, இசிஜி எடுப்பாங்க, காசநோய், புற்றுநோய், தொழுநோய் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் எடுப்பாங்க. அது போக 15 உயர் சிறப்பு மருத்துவத்துறை ஆலோசனைகளும் நமக்கு அங்கே கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வெற்றி நிச்சயம் திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 1 ஜூலை 2025 சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. வெற்றி நிச்சயம் திட்டம் தொடங்கப்பட்டது 1 ஜூலை 2025 சென்னையில். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீமோட 3வது ஆண்டு வெற்றி விழா அப்போ தான் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு, தொழில் முனைவு திறன் மேம்பாடு. அதாவது வந்து என்ன சொல்கிறது, இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய டேலண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பயிற்சின்னு வச்சுங்களேன். அதேமாதிரி இப்போ யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க இந்த ஸ்கீமில். இந்த ஸ்கீமை வந்து யார் வந்து செயல்படுத்த போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி, அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். இவங்க தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்த போகிறாங்க. இந்த ஸ்கீமுக்காக ஒரு ஆப் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்கில் வேலட். அதே மாதிரியே இந்த ஸ்கீம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் கேட்குறதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ கூட ஏதோ ஒரு எக்ஸாம் குரூப் 2A மெயின்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டே கேட்டிருந்தாங்க. இளையன் நினைக்கிறேன் அந்த வெப்சைட்டு, நான் முதல்வன் ஸ்கீம் கீழே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெப்சைட் கேட்டதுனால நான் அதில் வெப்சைட்டையும் எடுத்திருக்கேன். இந்த வெப்சைட்டையுமே பார்த்துங்க. www.tn.skill.tn.government.in, அதாவது gov.in அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கணும், வேலை இல்லாதவங்களாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு கீழே 38 தொழில் பிரிவுகளில் 165 பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க. அதாவது 38 தொழில்கள் சம்மந்தமாக 165 பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக வந்து 500க்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் இருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் மூலமாக 38 தொழில் பிரிவுகளில் 165 பயிற்சிகள் கொடுக்க போகிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸில் 75,000 மாணவர்களை வந்து இது மூலமாக அவங்க ட்ரெயின் பண்ண போகிறாங்க. அதே மாதிரியே இதுக்கு ஊக்கத்தொகையும் உண்டு. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்து பாருங்கள், டிஎன் ஸ்பார்க் திட்டம். ஸோ இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். ஸோ அதான் இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் இது தான். ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 6வதுலேருந்து 9வது வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்கீம் இது. ஸோ அவங்களுக்கு வந்து சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் டீச் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மூத்த குடிமக்களின் வீடு தேடி ரேஷன் திட்டம். ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டது 1 ஜூலை 2025. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே போயிட்டு ரேஷன் பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஜஸ்ட் இந்த டேட்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மூத்த குடிமக்களின் வீடு தேடி ரேஷன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 1 ஜூலை 2025. அடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான ஸ்கீம். இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2025. ஸோ இந்த ஸ்கீமுக்கெல்லாம் டேட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுடன் ஸ்டாலின் 15 ஜூலை 2025. எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களின் குறைகளை கேட்டறிவதற்காக தொடங்கப்பட்டுள்ள ஒரு திட்டம் தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 வரைக்கும் அனைத்து மாவட்டங்கள்லேயும் முகாம்கள் நடக்கும். மொத்தமாக ஒரு 10,000 முகாம்கள் நடத்துறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த முகாம்களில் நமக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குன்னா போயிட்டு நம்ம வந்து இந்த குறையை வந்து பெட்டிஷன் கொடுக்கலாம், அதாவது மனு கொடுக்கலாம். அந்த மனுக்களுக்கு வந்து 45 நாட்களுக்குள்ள தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்டார்ட் பண்ண டேட்டை பார்த்துக்கோங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் வந்து 15 ஜூலை 2025 சிதம்பரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன சார், நீங்கள் தான் வந்து பிகினிங்கில் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கெலாம் வந்து டேட்டையும் நல்லா பார்த்துக்க சொல்கிறீங்க. என்ன தான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த ஸ்கீம்ஸ் வந்து அந்த அளவுக்கு முக்கியமான ஸ்கீம்ஸ் கிடையாது. பட் இந்த ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்கீம் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண ஸ்கீம். முக்கியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ண ஸ்கீம், சரிங்களா? இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டேட்டும் பார்த்துக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து டேட் பார்க்க வேணாம். ஏன்னா நீங்கள் இப்போது டிஎன்பிஎஸ்சியுடைய பழைய கொஷினெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வந்து அது தொடங்கப்பட்ட தேதி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீமாக இருந்ததுன்னா அதோடைய டேட்டும் கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸுக்கு வந்து டேட்டை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 45 நாட்களுக்குள் தீர்வு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியம்தான். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கேரளாவில் ஆரளம்ங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனைமலையில் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் கோயம்புத்தூரில் ஆனைமலையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பு சரணாலயம் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா. இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பு சரணாலயம் மன்னார் வளைகுடா. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் அப்படின்னு எந்த கிராமத்தை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கிற யாக்டேன் அப்படிங்கிற கிராமம். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் நாடோடி கிராமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கிற யாக்டேனுங்கிற கிராமம். எதனால் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எப்போதுமே எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட்டும் இன்டர்நெட் கனெக்ஷனும் எப்போதுமே கிடைக்கிற மாதிரி அங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா அஸ்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் முதல் நீர் தொழில்நுட்ப பூங்கா அஸ்ஸாமில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து இது வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸில் கூட இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல் முறையாக பழங்குடியினர் மரபணு வரிசைப்படுத்தல் திட்டம்
எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். இந்தியாவில் முதன்முறையாக பழங்குடியினர் மரபணு வரிசைப்படுத்துதல் திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது? குஜராத்தில். ஸோ அடுத்து பாருங்க, இப்போ சமீபத்தில் ஒரு மாநிலம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசு பணிகளில் பெண்களுக்கு 35% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வச்சிருக்க பெண்களுக்கு அரசு பணிகளில் 35% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். கார் வச்சிருக்கிற பெண்களுக்கு அரசு பணிகளில் 35% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது இப்போ ரீசெண்டாக வந்து நிசார்னு ஒரு சாட்டிலைட் வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த நிசாருக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஓகேவா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூலை 2025. இப்போ ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. 30 ஜூலை 2025 நிசார் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதோட செலுத்து வாகனம், அதாவது லான்ச் வெஹிக்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSLV F-16. GSLV F-16ங்கிற ராக்கெட் மூலமாக இந்த நிசார் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. எங்கிருந்து இதை அனுப்புனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா 12 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வரும். அதே மாதிரி 5 வருஷம் செயல்படும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த செயற்கைக்கோளோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட சுற்றுச்சூழலை அது ஆய்வு செய்ய போகுது. அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு பணிகள்லையும் நமக்கு பயன்படும். அதுக்கப்புறம் பூமியின் காலநிலை, அதுக்கப்புறம் இயற்கை பேரழிவுகளை கண்காணித்தல். ஸோ இதுக்கெல்லாமே நம்ம வந்து இந்த செயற்கைக்கோள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த லான்ச் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, GSLV F-16. ஸோ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண 102வது ராக்கெட். ஓகேவா, GSLV F-16 இஸ்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண 102வது ராக்கெட். அதே மாதிரி இது GSLV வரிசையில் 18வது ராக்கெட். GSLV வரிசையில் இது 18வது ராக்கெட். ஸோ இந்த GSLV ராக்கெட் மூலமாக ஃபஸ்ட்டு சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. ஓகேவா, GSLV ராக்கெட் மூலமாக முதல் முறையாக சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால் இன்னும் ஒரு டைம் வந்து நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். நிசாருங்கிற செயற்கைக்கோள் 30 ஜூலை 2025 விண்ணில் செலுத்தப்பட்டது. நிசாருங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஸோ இது எந்த ராக்கெட் மூலமாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா GSLV F-16. எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் இருக்கிற ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா 12 நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வரும். இதோட ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியோட சுற்றுச்சூழலை இதை ஆய்வு செய்யும். எல்லை பாதுகாப்பு பணிகள்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பூமியின் காலநிலை, இயற்கை பேரழிவுகளை இது கண்காணிக்கும். அதே மாதிரியே இதோட லான்ச் வெஹிக்கிள், அதாவது ராக்கெட் இருக்கு இல்லையா, GSLV F-16, இது வந்து இஸ்ரோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ண 102வது ராக்கெட் இது. அதே மாதிரியே இஸ்ரோ வரிசையில் இது 18வது ராக்கெட். அதே மாதிரியே சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் ஒரு செயற்கைக்கோளை நிலைநிறுத்தின ஃபர்ஸ்ட் GSLV ராக்கெட் வந்து இந்த GSLV F-16 தான். ஸோ அடுத்து இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான். கண்டிப்பாக இதை கொஸ்டினாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவர் ஸ்பேஸுக்கு போனார். ஸ்பேஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சர்வதேச விண்வெளி நிலையம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கூடன்னு வச்சுங்களா, அது விண்வெளியிலே இருக்கும், மிதந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து போனார். ஸோ இந்த மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போன முதல் இந்தியர் வந்து சுபான்ஷு சுக்லா. ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இது, நல்லா பார்த்துங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் சுபான்ஷு சுக்லா. இவர் எந்த திட்டம் மூலமா போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிவோம் 4 அப்படிங்கிற திட்டம் மூலமா போனாரு. அதே மாதிரி எந்த விண்கலத்தில் இவர் போனாருன்னா டிராகன் கிரேஸ். எந்த விண்கலம் மூலமா போனார்னா டிராகன் கிரேஸ். இவர் பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 2025 பூமியிலிருந்து கிளம்பியிருப்பாங்க. 15 ஜூலை 2025 ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஸோ அவருடைய அந்த பயண காலம் பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 2025 டு
15 ஜூலை 2025. ஸோ இந்த சுபான்சு சுக்லா பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர். ஸோ இங்கே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பேஸில் வந்து சர்வதேச விண்வெளி நிலையம்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? ஒரு ஆராய்ச்சி கோணம்னு வச்சிங்களா, அது வந்து ஸ்பேஸில் இருக்குது. அந்த இடத்துக்கு போன முதல் இந்தியர் சுபான்சு சுக்லா, ஓகேவா? சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போன முதல் இந்தியர் சுபான்சு சுக்லா. ஓவராலாக விண்வெளிக்கு போனது பார்த்தீங்கன்னா இவர் 2வது இந்தியர், சரியா? ஓவராலாக விண்வெளிக்கு போனவங்க நாம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுபான்சு சுக்லா பார்த்தீங்கன்னா 2வது இந்தியர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போன இந்தியர் யாரு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முதலில் விண்வெளிக்கு சென்ற இந்தியர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில தடையற்ற வணிக ஒப்பந்தம் வந்து ஒன்று கையெழுத்தானுச்சு. இந்த ஒப்பந்தத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட், அதாவது விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்படிக்கை அப்படின்னு தமிழில் சொல்லலாம், ஓகேவா? ஸோ இதை கூட கேட்கலாம். விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக உடன்படிக்கை கீழ்கண்ட எந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்தியா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையில கையெழுத்தானுச்சு. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஸ்கீம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது ஸோ விவசாயிகளுக்கான ஒரு ஸ்கீம், அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஎம் தன் தானிய கிருஷி யோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து 16 ஜூலை 2025 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎம் தன் தானிய கிருஷி யோஜனா 16 ஜூலை 2025. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைச்சலை அதிகப்படுத்துறது, என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, விளைச்சல் அதிகப்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து கிராப் டைவர்சிஃபிகேஷனை ப்ரொமோட் பண்ணுறது. கிராப் டைவர்சிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரே இடத்துல நிறைய பயிர்களை வந்து வளர்க்குறது. ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதும் இதோட எய்ம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம், அதுக்கப்புறம் வந்து உணவுப் பொருட்களுங்கிறத விட விளைபொருட்களை சேமிக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ஓகே. நீர்ப்பாசனத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், பாசன வசதி, சிம்பிளாக பாசன வசதியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த விளைஞ்ச பொருளெல்லாம் வந்து கெட்டு போகாமல் ஸ்டோர் வைக்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கடன் வசதியை உறுதிப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் தான் இதோடைய நோக்கங்கள். ஸோ இந்த ஸ்கீம் கீழே பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவாக இருப்பாங்க இல்லையா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவாக இருக்கிற 100 டிஸ்ட்ரிக்டை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஏற்கனவே ஒரு 11 அமைச்சகத்தின் கீழே இருக்கிற 36 ஸ்கீம்ஸை ஒன்றா சேர்த்து தான் இந்த ஸ்கீமை வந்து உருவாக்கியிருக்காங்க. 11 வெவ்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்படும் 36 திட்டங்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்டிருக்க திட்டம் தான் இந்த பிஎம் தன் தானிய கிருஷி யோஜனாங்கிற திட்டம். ஸோ இதோட பெனிஃபிஷியர்னு பார்த்தீங்கன்னா 1.7 crore ஃபார்மர்ஸ், அதாவது 1.7 கோடி விவசாயிகள் வந்து இந்த திட்டம் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்காக 24,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க, ரைட்டா? ஸோ திரும்பி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான ஸ்கீம் தான். பிஎம் தன் தானிய கிருஷி யோஜனா என்ற திட்டம் தொடங்கப்பட்ட நாள் 16 ஜூலை 2025. ஸோ இந்த திட்டத்தோட நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தணும், அதாவது விளைச்சலை அதிகப்படுத்தணும். அதே மாதிரியே கிராப் டைவர்சிஃபிகேஷனை ப்ரொமோட் பண்ணணும், அதாவது பல வகையான பயிர்களை பயிரிடுறத ப்ரொமோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாசன வசதியை அதிகப்படுத்தணும். ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், அதிகப்படுத்தணுங்கிறத விட இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ விளைபொருட்கள் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் கடன் வசதியை உறுதிப்படுத்தணும். ஸோ இவங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோவாக இருக்கிற 100 டிஸ்ட்ரிக்டை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஏற்கனவே 11 வெவ்வேறு அமைச்சகங்களின் கீழ் செயல்பட்டு வரும் 36 திட்டங்களை ஒன்றா சேர்த்து தான் இந்த பிஎம் தன் தானிய கிருஷி யோஜனா உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 1.7 கோடி விவசாயிகள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துக்காக 24,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழக ஆளுநருக்கு எதிராக ஒரு கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஏப்ரல் 2025 கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? இதில் எப்படி கொஷின் கேட்கலாம், இதுலேருந்து எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எந்த ஆர்டிக்கிள் அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆர்டிக்கிள் 142.
அதாவது இந்த கவர்னர் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் எந்த இந்திய அரசியலமைப்பு விதி அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு விதி 142 அடிப்படையில் கொடுத்தாங்க. இந்த 142ல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது முழுமையான நீதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் தான் இந்த கேஸுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னும் 2 முக்கியமான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 200, அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக்கிள் 201. இந்த ஆர்டிக்கிள் 200 எதை பற்றி சொல்லுதுன்னா, ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பும்போது ஆளுநர் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கிள் 200. இது பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பின மசோதாவை ஆளுநர் சில நேரத்தில் என்ன பண்ணலான்னா குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக அனுப்பி வைக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கிள் 201 அப்படிங்கிறது. இப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு மசோதாவுக்கு எத்தனை நாளுக்குள்ள எத்தனை மாதத்துக்குள்ள ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பில் அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பும்போது எத்தனை நாளுக்குள்ளே அவர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா எத்தனை நாளுக்குள்ளே அனுப்பணும், இல்லை திரும்ப மாநில சட்டமன்றத்துக்கு ரிட்டன் அனுப்புனா எத்தனை நாளுக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டில் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்களை தான் இதுலேருந்து கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டிக்கிள் 142, அதுக்கப்புறம் 200, 201, அதுக்கப்புறம் இந்த டைம் லிமிட். ஒரு மசோதா ஆளுநர்கிட்ட போகும்போது அவர் எத்தனை நாளுக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கணும், எந்தெந்த மாதிரியான ஆக்ஷனை எத்தனை நாளுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் கொஷினாக கேட்பாங்க. இந்த டைம் லிமிட் வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?